அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, 24/6/2025 அருமையான விசுவாவசு வருடம் ஆணி மாதம் 10ஆம் நாள், அருமையான செவ்வாய்க்கிழமை, கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பிறந்த தினம். ஏற்கனவே கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு நம்ம பிறந்த தினம்லாம் போட்டு தனி வீடியோலாம் போட்டிருக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ கவிஞர்கள் மத்தியில் கவிஞர் அப்படின்னாலே அது கண்ணதாசன் தான். கண்ணதாசன் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொல்லி நாம் அவர் வாழும் பொழுதே அவர் இறப்புக்கு பின்பாக என்ன நடக்கும், அவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அவர் இருந்தாலும் மறைந்தாலும் 1000 பொன் யானையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். தினசரி கண்ணதாசன் பாடல்கள் இந்த உலகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கண்ணதாசனை பற்றி இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இனி வாழ்வாங்கு வாழட்டும் கண்ணதாசனுடைய புகழ். MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அருமையான ஒரு நல்ல நாள். இந்த 2 பேரும் அப்படியே சேர்ந்து தமிழும் இசையும் போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். இருவருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள் என்பது நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 2 ஜாம்பவான்களும் நம் வாழ்க்கையில் நீங்காது இடம் பிடித்தவர்கள். நண்பர்களே, அவர்களுக்கு அவர்கள் ஆன்மாவிடம் அவருடைய பொற்பாதம் தொட்டு நாம் வணங்கிக் கொள்வோம். அவர்களுக்கு வாழ்வாங்கு நல்லது நடக்கட்டும். அவர்கள் சந்ததிகளெல்லாம் நன்றாக இருக்கட்டும். அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அவருடைய வாரிசுகள் சந்ததிகள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழட்டும் என வாழ்த்துங்க. நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்துவோம். வாங்க, திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக இளம் மருத்துவர்கள் தினம் மாலை 6:56 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை, பிற்பகல் 12:52 ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிசம், காலை 9:36 வரைக்கும் சூலம் நாமயோகம். சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதன் பின்பு கண்டம் நாமயோகம். இரவு 8:01 வரைக்கும் பத்திரை கேது. அதன் பின்பு மாலை 6:56 வரைக்கும் சகுனி சனி பகவான். அதன் பின்பு சதுஸ்வாதம் கரணம் குரு. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் VV கிரி அவர்களுடைய நினைவு தினமும் இன்று. அன்பர்களே, வாங்க இன்னைக்கு ராசி கட்டம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், சூரியன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள்
புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.